சென்டர். இன்றைக்கி வந்து நம்ம பட்டு பாவாடை எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து 2 ஓரத்தையும் 2 கால் இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிக்கிட்டோம். ஒரு பட்டு பாவாடைக்கு வந்து சாதாரணமாக ஒரு 3 மீட்டர் அளவு வேணும். எப்பவுமே துணியோட அளவு வந்து கரபாகம் தான். இப்போ அந்த எண்டு இந்த எண்டே நம்ம மடித்து தைக்கிறோம். காலிஞ்ச அளவு மடித்தா போதும். 2 காலிஞ்ச அளவு 2 மடிச்சு வச்சுட்டு இப்போ இந்த பகுதி மடித்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள இது பகுதியும் மடித்தாச்சு. இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டோம். சுருக்கு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சுருக்கு வைக்கும்போது வந்து அளவெடுக்கணும். அளவெடுக்கும்போது முதல் அளவு 1.5 இன்ச்சு, அதுக்கடுத்து 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சை எடுத்து இந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே நம்ம வைக்கிறோம். இடுப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம 3 அளவு எடுக்கிறோம்ல, அதை வந்து கூட்டிக்கலாம். 3.5 இன்ச்சு அந்த மாதிரி கூட்டோம்னாலும் கூட்டிக்கலாம். அதே 1.5 இன்ச்சு அடுத்து 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச்சு எடுத்து அந்த 1.5 இன்ச்சில் வைக்கணும். மறுபடியும் சொல்லித்தாரேன். இந்த சுருக்குலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த 1.5 இன்ச்சிலேருந்து இங்கிட்டு 3 இன்ச்சு எடுக்கணும். இந்த 3 இன்ச்சு எடுத்து இந்த 1.5 இன்ச்சு மேலே வைக்கணும். இப்படியே நம்ம பாவாடை ஃபுல்லாக அந்த வீதி முழுசும் அப்படியே வைக்கலாம். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ நானும் அந்த கையோட அளவில் அப்படியே வச்சுட்டு வரேன். இடைவெளி வந்து 1.5 இன்ச்சு, சுருக்கு உள்ளே கொடுக்குற துணியோட அளவு வந்து 3 இன்ச்சு. இது கொடுத்தா சுருக்கு வந்து ஒரே லெவலுக்கு ஒன்று ஓட விடும். அப்படியே தொடர்ந்து வச்சுட்டே வராங்க. இப்போ நான் வந்து பாதி அளவுக்கு கட் மார்க் போட்டுருக்கேன். இந்த பாதி அளவுக்கு நம்ம இடுப்பு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இடுப்பு அளவு தேவைப்படும் இல்லையா? அந்த பாதி அளவு கட் மார்க் போட்டோம்ல, அது வரைக்கும் நமக்கு இடுப்பு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 18 இன்ச்சு வருது. இவ்வளோ தேவையில்லை நமக்கு. இந்த பக்கம் வரையில் 3 இன்ச்சு போட்டோம்ல, அதை வந்து 4 இன்ச்சு 1.5 இன்ச்சு பாதி அளவுக்கு மேலே நம்ம அளவை குறைக்கணும். அதுக்காக வேண்டி இதே முதல்ல 1.5 இன்ச்சு, அதுக்கு அடுத்தது 4 இன்ச்சு. 4 இன்ச்சு எடுத்து அந்த 1.5 இன்ச்சு மேலே எடுக்கணும். இப்போ கொஞ்சம் அளவை நம்ம குறைக்க வேண்டியது இருக்குல்ல, அதனால இவங்க வந்து எனக்கு 32 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம 32 இன்ச்சுக்கு ஒரு 33 இன்ச்சு, 1 இன்ச்சு, ஒரு அரை இன்ச்சு வேணால் கூடிக்கலாம். ரொம்ப கூடக்கூடாது. நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த சுருக்கோட அளவை உள்ளே கூட்டிக்கலாம். ஆனால் அந்த அகலம் 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். இதே இந்த வீடு ஃபுல்லாக நம்ம சுருக்க வச்சுருவோம். சுருக்கு வச்சு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு இடுப்பு இருக்கான்னு பார்க்கணும். சுருக்கு வச்சு பாருங்க, இப்படி வரணும். கட்டினோம்னா அந்த ஃபீட் வந்து ஒன்று ஓல அப்படியே விடும். இப்போ நமக்கு தேவையான இடுப்பளவு வந்து வந்துடுச்சு.
தேவையான இடுப்பளவு வந்துச்சு. அவங்க வந்து 32 கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கொடுக்கும், 17 இன்ச்சு வருது. 1 இன்ச்சு கொடுக்குது, அதனால் பரவாயில்ல. இப்போ வந்து கீழே டக்கு தையல் போடணும். அந்த டக்கு தையல் வந்து 4 இன்ச்சு போடணும். இதிலிருந்து 4 இன்ச்சு நம்ம ஒவ்வொரு சுருக்களையும் நம்ம அதை மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். முதல்ல எல்லா சுருக்களையுமே 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். எல்லா சுருக்களையும் மார்க் பண்ணால் தான் நம்ம அடிக்கும் போது ஒன்று போல் எடுத்து வச்சு அடிக்க முடியும். ஒவ்வொரு சுருக்குலையும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தொடங்கி இந்த சைடு முடிகிற வரைக்கும் 4 இன்ச்சு நம்ம போட்டாச்சிருக்கோம். மார்க் பண்ணி வச்சா 4 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சு இப்போ இந்த 4 இன்ச்செல்லாம் நம்ம எடுத்து வச்சு தையல் போடணும். இந்த தையல் போட்டோம்னா நம்ம பாவாடை உடுத்தும் போது ஒன்று போல் வந்து சுருக்கு நிற்கும். அந்த 4 இன்ச்சு அப்படியே எடுத்து இந்த சுருக்குக்கு நேராக ஒரு 1/4 இன்ச்சு இங்கே அதிகம் வரணும். மேலே இருக்கிற அளவை விட கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு அதிகம் வரணும். இப்படியே அந்த சுருக்கை எடுத்து வச்சு தையல் போட்டுக்கிட்டே வரணும். மேலே நம்ம 1.5 இன்ச்சு வச்சோம்னா கீழே இந்த சுருக்கை எடுத்து வைக்கும் போது ஒரு 1.25 இன்ச்சு வரலாம். அந்த அளவுக்கு வர மாதிரி சுருக்கை எடுத்து வச்சு தையல் அடிச்சுட்டே வரும். இது பட்டு பாவாடை துணி, அதுலேயே நமக்கு வந்து மெட்டீரியல்லையே நமக்கு 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சேலையில் வச்சு தைக்கணும்னாலும் இடுப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா 2.5 மீட்டர் போதும். இது வந்து நமக்கு வந்து 32 இன்ச்சு 34 இன்ச்சு இடுப்பு வேண்டியது இருக்குன்னா 3 மீட்டர் வேணும். நார்மலாகவே எல்லாருக்கும் 3 மீட்டர் வேணும். இப்போ இந்த அடி மேலேயே நம்ம இன்னொரு அடி போட்டுக்கலாம். அடி மேலேயே போடுவேன். அந்த அடி மேலேயே நம்ம இன்னொரு அடி போட்டோம். இப்போ என்ன செய்கிறோன்னா நம்ம இப்போ போட்ட அடிக்கு மேலே நம்ம இப்போ தைச்சோம்ல அந்த தையலுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு அளவில் அது மேலேயே 2 தையல் 1/2 இன்ச்சு மேலே வரணும். நம்ம 4 இன்ச்சு எடுத்தோமா, இப்போ வந்து நம்ம போட்ட தையலுக்கு 1/2 இன்ச்சுக்கு மேலே 1/2 இன்ச்சு இடைவெளியில் அப்படியே தையல் கொண்டு வரணும். நம்ம எதுலேயும் முதல்ல அளந்துருக்கனால இப்போ அளக்க தேவையில்லை. 1/2 இன்ச்சு அளவில் அப்படியே கொண்டு வர வேண்டியது. மெதுவாக தைங்க. எப்பயும் ஊசிக்குள்ள அவசரப்பட்டு கையை கொடுத்துடாதீங்க. தைக்கும்போது பார்த்து கவனமாக தைங்க. லாஸ்ட்டில் முடிக்கும் போது எப்போவுமே டாக்கா போட்டு தான் முடிக்கணும். ஆரம்பிக்கும் போதும் டாக்கா போட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம தையல் போடுற தையல் வந்து தெரியாது. இப்போ அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போடணும். மேலே 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு தையல் போட்டோம்ல, அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல்.
டாக்கா போட்டு முடிச்சு எடுத்துட்டோம். இப்போ பட்டுக்கோடை பாருங்கள் இப்படி இருக்கும். இப்படி எடுத்து இப்படி இருக்கும். இப்போ நம்ம இதில் நாடா வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நாடா வந்து 2 மீட்டர் வேணும். 2 மீட்டர் வெட்டி தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீட்டர் நாடாவை 2ஆக மடிச்சுக்கணும். இது வந்து க்ளோஸ் பகுதி. இங்கே பாவடையும் இது க்ளோஸ் பகுதியாக இருக்குது. இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதியில் இப்போ நாடாவை நான் 2ஆக பிடிச்சிருக்கேன். இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ கீழே உள்ள நாடாவிலையும் மார்க் பண்ணிக்கணும், மேலே உள்ள நாடாவிலையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ண பகுதி எடுத்து இந்த தையல் மேலே நம்ம சுருக்கு வச்சோம்ல அந்த தையலுக்கு மேலே வைக்கணும். மீதி பகுதியை கெட்டுறதுக்கு விட்டுறணும். கெட்டுறதுக்கு விட்டுட்டு இந்த நாடாவோட ஓரத்தில் இந்த தையல் மேலே வைக்கணும். வச்சுட்டு அப்படியே தைக்கலாம். அதாவது நம்ம சுருக்கு வைக்கும்போது தையல் போட்டோம்ல அந்த தையலுக்கு மேலே இந்த நாடா வச்சு ஓரமாக அடிக்கணும். இந்த தையலுக்கு மேலே தான் வைக்கணும். அதுவும் நாடாவோட ஓரத்தில் தான் தையல் விழணும். ரொம்பையும் தள்ளி நம்ம நாடாவில் அடிச்சிட்டோம்னா பின்பக்கம் மடிக்கிறதுக்கு பத்தாது. அதனால் ஓரமாக தான் அடிக்கணும். நாடாவோட ஓரத்தில் அடிச்சிட்டோம். இதே மாதிரி இங்கே வந்து டாக்கா போட்டு அடிச்சு முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு திரும்ப இதை வந்து மடிக்கணும். இப்போ இந்த பக்கத்தில் ஓரமாக அடிச்சிருக்கோமா அந்த தையலுக்கு மேலே ஓரமாக வச்சுக்கணும். இந்த துணியை உள்ளே விட்டு இப்படி மடிச்சிட வேண்டியதான். நான் கெட்ட பக்கம் அந்த சுருக்கு வச்ச துணி உள்ளே போய் மூடி வரும். இல்லை டாக்கா போட முடியும். எப்போவுமே டாக்கா போடணும். பஞ்சு பஞ்சாக வருது. அதை அப்புறம் நம்ம கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். பாதி தான் மடிக்கணும். பாதி மடித்து இந்த ஓரத்தில் இருக்கணும். இந்த நூல் வருதுல அதை அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரமாக தையல் போடணும். இந்த பக்கம் ஓரமாக போட்டோம். இந்த பக்கம் மடக்கி வச்சு தையல் போடுறோம் நாடாவை. டாக்கா போட்டு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு நூல் தெரியுதுன்னா இந்த மாதிரி நூலெல்லாம் தெரிகிற நூலை இப்படி வெட்டி விட்டுடலாம். வெட்டும் போது கவனமாக வெட்டணும். துணியை வெட்டிடக்கூடாது. அதுதான் நம்ம நல்ல பக்கம் தைச்சிட்டு கெட்ட பக்கம் திருப்பி தைக்கிறோம். முதல்ல கெட்ட பக்கம் தைக்கக்கூடாது. முதல்ல நல்ல பக்கம் நாடா வச்சு தைச்சிட்டு கெட்ட பக்கம் திருப்பி விடணும். இப்போ நாடா ஜாயின் பண்ணியாச்சு. 2 பக்கமும் நாடாவை பாருங்கள். பாதி பாதி அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி வரும். இப்போ 2ஐயும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணணும்ல. ஜாயின் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே 4.5 இன்ச்சு தையல் போட்டுக்கணும். இந்த தையலுக்கு கீழே இந்த இடத்துல இந்த தையலுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடணும். 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணோன்னா அவ்வளோதான். பாவாடை முடிஞ்சது. நமக்கு உயரம் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு மீதி இது வேணும்னா டக்கு அடிச்சுக்கலாம். இப்போ 2 துணியும் சேர்த்து ஜாயின் பண்ணியாச்சு.
கடைசி வரைக்கும் ஒரே லெவலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எல்லா பட்டுப்பாவடையிலையும் வந்து கீழே மடிக்க வேண்டியது வராது. இதில் மெட்டீரியலில் இப்படி கீழே மடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலும்பலாக வருது, நூலாக வருது. அதனால் அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மடிக்கலாம். இந்த நூல் எல்லாமே வெட்டி விட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் மடிச்சு விட்டுடலாம். நம்ம உயரம் வந்து 1 மீட்டருக்கு வச்சுருந்தாங்க. 1 மீட்டரை விட அதிகமாக தான் இருக்கும். அதனால் அதை மீதியும் மடிச்சிடலாம். மடிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக மடிக்க வேண்டியது இருக்கிறதுனால நான் 2 1 இன்ச்சுக்கு மடிக்கிறேன். நீங்கள் கீழே மடிக்க வேண்டியதில்லை, உயரத்தை குறைக்கணும்னா டக்கு அடிச்சுக்கலாம். ஒரு இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கு மடிக்கிறேன். உள்ள 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு மடிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சதை வச்சுட்டு இப்போ நம்ம முதல்ல உள்ள ஒரு மடிப்பு 1 இன்ச்சும் வெளியில் ஒரு மடிப்பு 1 இன்ச்சு மடித்தோம். இப்போ மடித்து தச்சு முடிஞ்சது. அதே லெவலில் வந்து அந்த மடிப்பு வந்து முடிஞ்சது. இப்போ பாவடை முழுசாக பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம மெட்டீரியல் எடுத்து தைக்கிறதுல வந்து வீதி நல்லா கிடைக்கும். நீட்டாகவும் இருக்கும். பாருங்க நல்லா நீட்டாக இருக்கும். வீதி கிடைக்கும். ரெடிமேடில் வந்து இவ்வளோ வீதி இருக்காது. அதனால் மெட்டீரியல் எடுத்து தைங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.